6 கிராம் வெயிட் உள்ள இந்த ஒரு பொருள் வந்து நமக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்றத நான் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் கேன்சர் வரைக்கும் கொண்டு போக அதாவது கேன்சர் வரைக்கும் கொண்டு போறதுக்கு ஸ்டார்டிங் இது. யூட்ரஸ மலட்டுத்தன்மையா ஆக்குது இது. அப்பா பண்ணிருக்கேன் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக என்னோட நைட்டியை யூஸ் பண்ணி நான் இதை காமிச்சிருக்கேன். எங்க இதுல இதான் நைட்டியா? இந்த ப்ளூ கலர் இது இருக்கு இல்லையா, இதுதான் நைட்டி கிளாத். ஓஹோ ஓகே. வேப்பிலை, துளசி, சோத்து கற்றாழை, கஸ்தூரி மஞ்சள். நான் வீட்டுல ஃப்ரீயா இருந்தேன், ஏதாவது செய்யணும் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 200 பேருக்கு மேல நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஸோ அக்கா இன்னைக்கு நான் வந்து ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நீங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷனால மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது, கம்ஃபர்டபுளா இருக்காது. என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கிரிப்பா இருக்கும், அது வந்து கொஞ்சம் வந்து மூவ் ஆயிடும். அக்கா இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்க. இல்ல நான் வந்து ஐயோ நீங்க வந்து காசு குடுக்குறீங்க, எனக்கு பேடுக்கு காசு வந்தா போதும் நான் நினைக்கவே இல்லை. எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாம் தெரியணும். ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல்ல ஒரு 200 சுய தொழில் செய்பவர்களை உருவாக்கிய ஒரு அக்கான்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு. ஏன்னா ஒரு கேன்சர் வராத ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்கணும்னா இந்த மாதிரி நாப்கின்ஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறணும்னு சொல்லிட்டு இதை பத்தின ஃபுல் டெமோ வித்தவுட் ஒரு ஸ்கிப்பிங் கூட இல்லாம அக்கா எனக்கு லாஸ்ட் டைம் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இப்ப திரும்பவும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன சைசஸ்ல இருந்து அடுத்தடுத்து என்ன அதுல என்ன அப்கிரேடட்லாம் வந்திருக்கு அதை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வாங்குறீங்க, கிளாஸ்ல சேர்றீங்க இல்லைங்கிறதெல்லாம் செகண்டரி, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கும் உங்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாய் அக்கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஹாப்பியா இருக்கும். attended கீதாக்கா classes அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கிளாஸ்க்கு வந்து கத்துக்கிட்டு அவங்க என்ன வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களோ அதை தான் வந்துட்டு அவங்க ஹாப்பியா வந்து ஃபீட்பேக்கா கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஃபீட்பேக்கை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நம்ம எவ்வளவு ஹானஸ்டா வந்து கிளாஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. ஓகே சரி, இப்ப புதுசா வந்திருக்க சப்ஸ்கிரைப் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது வீடியோ போட்டுருக்கேன். இப்ப 2,10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்ப உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. என்னோட பேர் வந்து கீதா. நான் வீட்டுல ஃப்ரீயா இருந்தேன், ஏதாவது செய்யணும் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது ஒரு நல்ல ப்ராடக்டா எடுத்து நம்ம பிசினஸா பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஹெர்பல் நாப்கின் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ஸ்டார்டிங்ல நான் பண்ணும்போது பயங்கர தயக்கம், பயங்கர பயம் எல்லாம் இருந்தது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. கேமரா எடுக்கும் போது கூட அக்கா ரொம்ப பயந்தாங்க. வேணாம் ஜெயஸ்ரீ எனக்கு பயமா இருக்கு, நான் மாஸ்க் போட்டுக்கிறேன், நான் ஏதாவது ஒண்ணு பண்ண, அக்கா ஃபேஸ் வேல்யூங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்களை நான் பேசி வச்சேன் வீடியோல. உண்மையிலே தான் நான் வந்து வீடியோ போடும்போது எனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கவே இல்லை. பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பேர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, அவ்வளோ கஸ்டமர்ஸ் இப்போவும் வந்து அவங்க என்னுடைய கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒன்று ஒரு மெசேஜ் வரல அப்படின்னா அக்கா எப்படி இருக்கீங்க மேடம், எப்படி இருக்கீங்க, என்னாச்சு உங்க ஹெல்த் ஏதாவது ப்ராப்ளமா, ப்ளீஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை பாருங்க அப்படின்னு அவங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு தேர்ட் பர்சன் தான், பட் என் மேல ஒரு கேர் எடுத்து ஃபேமிலியா என் கூட மிங்கிள் ஆகி என்னை பத்தி விசாரிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதெல்லாம் வந்து எத்தனை பேட்சஸ் ரெடி பண்ணிருக்கீங்கக்கா? பேட்சஸ் ஆர் இல்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 200 பேருக்கு மேல நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஸோ இந்த 200 பேருமே இப்ப அவங்க வீட்டுல உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த 200 பேருமே வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றாங்களாக்கா இல்ல தனக்கு யூஸ் பண்றதுக்கு மட்டும் யூஸ்? இல்ல 200 பேருமே வந்துட்டு பெரிய அடுத்த லெவலுக்கு போகல, அவங்க பர்சனலா கத்துக்கிட்டாங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா அடுத்த லெவல் என்ன அப்படின்னா வீட்லயே ஒரு தையல் மிஷினை வாங்கி அக்கா இன்னைக்கு நான் வந்து ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நீங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷனால மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவங்க வந்து அவங்க சைட்ல ஒரு கஸ்டமரை ஃபார்ம் பண்ணி அவங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். சோ இன்னைக்கும் எனக்கு அதே மாதிரி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா. அந்த எரிக்கிறது மண்ணுல புதைக்கிறதெல்லாம் மட்டும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அது நம்ம அதை காமிச்சிப்போம். சோ வித்அவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கம்பல்சரி இது தேவை. சோ இத பத்தின கொஞ்சம் விரிவான விளக்கமே கொடுங்க. கண்டிப்பா ஜெயஸ்ரீ மேம். இப்போ லேடிஸ் வந்து பீரியட்ஸ் சொல்லலாம், நம்ம போன்ல அப்படிதானே பேசுவோம். ஓகே ஜெயஸ்ரீ. இப்போ எப்படி சிஸ்டர் அப்படின்னா லேடிஸ் வந்து பீரியட்ஸ் அப்படின்னாலே
நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பீரியட்ஸ் அப்படின்னா ஒரு பய உணர்வை தான் நமக்கு தருது. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற ஒரு பிளாஸ்டிக் கெமிக்கல் பேடு, சாதாரண ஒரு பேடு, நீங்க அதனுடைய வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 6 கிராம் தான் இருக்கும் இதனுடைய வெயிட். 6 கிராம் வெயிட் உள்ள இந்த ஒரு பொருள் வந்து நமக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்றத நான் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல 4 லேயர் இருக்கும். இந்த 4 லேயருமே நான் ஆல்ரெடி நான் கட் பண்ணி தனியா வச்சிருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. இது வந்து டாப் லேயர். இது மேல இருக்கிற இது டாப் லேயர். இது டைரக்டா நம்ம ஸ்கின்ல வந்து டச் ஆகும். இது டச் ஆக நம்ம ஸ்கின்ல வந்து இச்சிங், ரேஷஸ் ஸ்டார்ட் ஆகும். தொடர்ந்து இதை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன மாதிரி வரும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இதுல இருக்கிற கெமிக்கல் வந்து டைரக்டா வந்து உடம்பு வழியா உள்ள புகுந்து ரத்தத்துல கலந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது கேன்சர் வரைக்கும் கொண்டு போறதுக்கு ஸ்டார்டிங் இது. பிள்ளையார் சொல்லி தான் இவங்க தான் போடுறாங்க இந்த மேடம். ஓகேவா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். அடுத்து வந்து செகண்ட் லேயர் காட்டன். இது எவ்வளவு தின்னா இருக்குது பாருங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃப்ளோ பாத்தீங்கன்னா 30ல இருந்து ஒரு மேக்சிமம் 50 ml அடர்த்தி உள்ள ரத்தம் வந்து வெளியில போகும் நமக்கு. 6 கிராம் இடையில ஒரு பொருள் வந்து எப்படி பாருங்க, ஒரு மினிமமே ஒரு 40 ml வச்சுக்கோங்களேன். 40 ml அடர்த்தி உள்ள ரத்தத்தை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குதுன்னா அப்ப இதுல எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கும், எவ்வளவு கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி இருந்தா இதுல வந்துட்டு இவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா? அப்போ இந்த லேயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்சஸ் ரேஷஸ் ஸ்டார்ட் ஆகுறது இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து காட்டன், அதாவது வேஸ்டேஜ ரீசைக்கிள் செஞ்சு அதை வந்து என்ன பண்றாங்க, ப்ளீச் பண்றாங்க. அந்த ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்காக வந்து பெர்ஃப்யூம் ஆட் பண்றாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து இன்ஃபெக்ஷன் வரும். ரெகுலரா வந்துட்டு இருக்கிற பீரியட் வந்து நமக்கு இரெகுலரா மாறும். சோ இவங்க வேலை இது. நெக்ஸ்ட் லேயர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காட்டனை ஃபோல்டு பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் ஆகுது திக்கா இருக்கும். இது ரொம்ப தின்னு. இதுக்குள்ள வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். நம்ம பீரியட் டைம்ல யூஸ் பண்ணி யாரும் அந்த அளவுக்கு பிரிச்சு பார்த்திருக்க மாட்டோம். லாஸ்ட் டைம் வீடியோல நம்ம காமிச்சிருப்போம். உள்ள குட்டி குட்டியா ஜெல் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்கரைய வந்து நம்ம தண்ணியில போட்டு அத கரையாம உப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது பாலிப்ரோபிலின் அப்படின்ற ஒரு கெமிக்கல்னால தயார் பண்ண லேயர். இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய யூட்ரஸ மலட்டுத்தன்மையா ஆக்குது. இது கர்ப்பம் தரிக்காம என்ன பண்ணுமோ அந்த வேலையெல்லாம் இது செய்யுது. சோ அடுத்து வந்து நமக்கு சர்விக்கல் கேன்சர் வரைக்கும் இந்த லேயர் கொண்டு போகும். இது ஒண்ணுதான் சர்விக்கல் கேன்சர் கண்டிப்பா இருக்கிறதுலயே ஹையான நச்சு பொருள் வந்து இந்த லேயர். இது பாருங்க எப்படி வந்து ஒரு 30, 35, 40 ml வந்து இது அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது அப்படின்னா அப்ப இதுல எவ்வளவு கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. என்னைக்காவது நம்ம இதை யோசிச்சிருக்கோமா? யோசிச்சதே இல்ல. நமக்கு வந்து கன்வீனியன்ட்டா ஒரு பேட் கிடைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிதான் நம்ம யோசிக்கிறோமே தவிர பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த சொல்யூஷன் என்னன்னு தேடுறோம். எதனால பிரச்சனை அப்படிங்கும் போது நம்ம அனலைஸ் பண்ணும்போதுதான் இது எல்லாமே வந்து இவங்களுடைய வேலைன்றது தெரியுது. லாஸ்ட் லேயர் வந்து பயங்கர பியூர் பிளாஸ்டிக் மேடம். இது பாத்தீங்க அப்படின்னா அதாவது இதை ப்ரிப்பேர் பண்ணவங்க பயங்கர கிளவரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எல்லா கெமிக்கல்ஸுமே எக்காரணத்தை கொண்டு உடம்புக்குள்ளதான் போகணுமே தவிர உடம்புல இருந்து வெளியில வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த லேயர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதை நீங்க இழுத்து பாருங்க, இழுக்கவே முடியாது. பயங்கர வந்துட்டு டைட்டா இருக்கும். அப்ப வந்து என்ன மாதிரியான பிளாஸ்டிக் இதுல மிக்ஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கெமிக்கல் மிக்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா இந்த லேயர் இப்படி இருக்கும் பாருங்க. இந்த லேயர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம், மூக்குல போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல ஆள் காலி. அந்த மாதிரி லேயர் தான். நிஜமாதான் நம்மளால வெளியில சுவாசிக்கவே முடியாது. இதை நம்ம வந்து ஒரு பிரைவேட் ஏரியால இதை வைக்கும் போது நம்மளோட யூட்ரஸ் எவ்வளவு திணறும் பாருங்க. கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ண அந்த ஸ்டேஜ் தான். அதனாலதான் கேன்சர் வருது, அந்த இடத்துல புண்ணு வருது இல்லைங்களா? சோ இது வந்து இத்தனையும் வந்து நமக்கு வந்து தராது என்ன அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கெமிக்கல் பேட். பிளாஸ்டிக் கெமிக்கல் இப்போ வரைக்கும் இந்த பிராண்ட் அந்த பிராண்ட்னு இல்லங்க, எல்லா கெமிக்கல் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய எல்லா பிராண்டுமே இப்படிதான் இருக்கு. கண்டிப்பா இப்போ வரைக்கும் நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னா தயவு செய்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. எப்ப இந்த வீடியோ பாக்குறீங்களோ வேற ஏதாவது ஒரு ஆரோக்கியமான பேட் யூஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கிறேன் அப்படின்றதுக்காக தொடர்ந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு நச்சு பொருள் தான். எப்பனாலுமே வந்து அது உங்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அது பெருசா ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு நீங்க தயவு செய்து என்ன பண்ணிடுங்க, இப்ப இருக்கிறத நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஆரோக்கியமான பேடை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன சிஸ்டர்? சோ இது ஆல்டர்னேட் பாத்தீங்க அப்படின்னா துணி யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுதான் ரொம்ப இல்ல ஆனா பெஸ்ட். துணி வந்து ரொம்ப கரெக்ட் தான். கஷ்டம் ஆபீஸ்க்கு எல்லாம் நம்ம போகும்போது. கம்ஃபர்ட்டா பழகிட்டோம் ஆமா. இல்லைங்களா? ஒரு ஒரு ஆபீஸ் போறவங்க ஒன் சரி மோர் திங் வந்து அது வாஷ் பண்ண யாருக்குமே இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்ல. கரெக்ட் தான். இருந்தாலும் பெஸ்ட் எதுன்னு கேட்கும்போது நம்ம அதையும் சொல்லணும் இல்லையா? எடுத்த உடனே நம்ம பாட்டு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எது உண்மையோ அதை நம்ம சொல்லணும். இப்போ நீங்க துணின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா அந்த காலத்துல துணி தான் யூஸ் ஆமா பண்ணாங்க. ரொம்ப நல்லா அப்பெல்லாம் இருந்தாங்க. பல்லு துணி காடா துணின்னு வாங்கி கட் பண்ணி கண்டிப்பா. கொடுப்பாங்க ஆமா. நம்மளுக்கு. ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. ம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற நம்மனால வந்துட்டு துணி யூஸ் பண்ண முடியாது. ம். ஹெவியா ஒர்க் பண்றவங்களும் இருக்கிறாங்க, சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ம். அந்த கன்வீனியன்ட்டுக்கு 2 பேருமே பழகிட்டாங்க. ம். சோ நம்மனால முடியவே முடியாது. ஓகே, இதுக்கு அடுத்த ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா ஹெர்பல் பேட் யூஸ் பண்ணலாம். ஹெர்பல் பேட்ஸ் ரொம்ப எளிமையா இருக்குங்க. ம். உண்மையிலேயே இதை நான் செய்யும்போது அவ்வளோ யோசிச்சேன். ம். ஆனா ஐயோ இதை வந்து சொல்ல வார்த்தையே இல்ல. அவ்வளோ பேரை இதை வாழ வச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஓகே இப்ப 200 பேர் உங்ககிட்ட இருந்து ஸ்டூடெண்டா வெளியேறி இருக்காங்க. கண்டிப்பா, ஆமா. தொழிலதிபர்களாவும் அது வெளியேறி இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ Okay. நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ம். ஆரோக்கியமான ஒரு ஹெர்பல் பேட். ஹெர்பல் Okay. பேட் நீங்களே செய்யறது நானே இது ப்ரிப்பேர் பண்ணது. இதை Okay. நான் வந்துட்டு எப்படி செய்யறதுன்றது ரொம்ப ஜஸ்ட் ஒரு Simple ஃபியூ ஆ. செகண்ட்ஸ்ல நான் சொல்லிடுறேன் நானு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பருத்தி துணி. இதுக்கு பதிலா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? வேற எந்த துணி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். துணியாவே யூஸ் ஆமா. நம்ம வீட்ல இருக்கிற ஒரு காட்டன் கிளாத் ஆகட்டும், நம்ம குழந்தைங்களுடைய ஃப்ராக் ஆகட்டும், ஷர்ட் ஆகட்டும், அந்த மாதிரி துணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அந்த மாதிரி துணி யூஸ் பண்ணி தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக என்னோட நைட்டியை யூஸ் பண்ணி நான் இதை காமிச்சிருக்கேன். எங்க இதுல இதான் நைட்டியா? இந்த ப்ளூ கலர் இது இருக்கு இல்லையா, இதுதான் நைட்டி கிளாத். ஓஹோ ஆனா எனக்கு இது ஒரிஜினல் நைட்டி இது மாதிரியே தெரிஞ்சுச்சு இது. இல்ல இது வந்து நைட்டி, என்னுடைய நான் யூஸ் பண்ண நைட்டி, அதை தான் கட் பண்ணி நான் இதை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் வச்சிருக்கேன். சரிங்களா? சோ இந்த துணி இஷ்டம் இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வீட்ல இருக்கிற துணி யூஸ் பண்ணிக்கலாம். காடோ கிளாத் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் லேயர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அண்டர் பேட். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது மக்களே, இது வந்து பயோடிகிரேடபிள். பயோடிகிரேடபிள். இத நீங்க வந்து வேணான்னு தூக்கி போட்டா மண்ணுக்கும் சரி யாருக்கும் சரி எந்த பிரச்சனையுமே இல்ல. இத தாராளமா ஒரு நம்ம யூஸ் லேயரா பண்ணலாம். 2 லேயரா? இது வந்து 2 லேயர் மாதிரி இருக்கும். ஓகே சரிங்களா? சோ இது வந்து பேஸ், இதுதான் வந்து அண்டர் பேட். இதை நான் வச்சுட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பருத்தி பஞ்சு. இது வந்து சர்ஜரி காட்டன் கிடையாது. சர்ஜரி காட்டனும் சரி பருத்தி பஞ்சும் சரி வேற வேறதான். ரெண்டையுமே நீங்க ஒரு கையில வச்சுட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய ஃபீல் வேற மாதிரி இருக்கும், இதனுடைய ஃபீல் வேற மாதிரி இது இருக்கும். பருத்தி பஞ்சா? இது பருத்தி பஞ்சு. உள்ளார 8 லேயர் வச்சிருப்பேன் நான். இப்படி ஒவ்வொன்னா நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா 8 லேயர் இருக்கும். நீங்க இப்ப தொடும் போது எப்படி இருக்கு? செம்ம சாஃப்ட். சோ அப்ப நம்ம ஸ்கின்ல வந்து அந்த இடத்துல டச் ஆகும்போது எவ்வளவு சாஃப்டா இருக்கும். பிரீத்தபிளா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இதுதான், இதுக்குள்ள இருக்கிறது தான் முக்கியமானதுங்க. பாத்தீங்க அப்படின்னா ஹெர்பல்ஸ். ஓகே வேப்பிலை, துளசி, சோத்து கற்றாழை, கஸ்தூரி மஞ்சள். சோ இந்த 4 பவுடர் மிக்ஸ் பண்ணி தான் நான் இதை வச்சிருக்கிறேன் நானு. ஓகே இதுதான் நீங்க இங்க வச்சு ஆமா, இதுதான் நான் இங்க வச்சிருக்கிறேன். டப்பால போட்டு வச்சிருக்கேன். அதை வாங்கி சலிச்சு நான் ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஓகே இதுக்குள்ள நம்ம வந்து இப்போ இது என்ன பர்பஸ்க்காக இது இந்த பவுடர்? இப்போ இதுல போட்டிருக்கிற வேப்பிலை, துளசி, சோத்து கற்றாழை, கஸ்தூரி மஞ்சள். வேப்பிலை என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வெளியில வர அந்த அந்த ரத்த துளியில நிறைய நூத்துக்கணக்கான கிருமிகள் இருக்கும். அந்த கிருமியை அழிச்சிடும். நம்ம ஸ்கின்ல அந்த இச்சிங் ரேஷஸ் எல்லாம் வராது. கேன்சர் செல் இருந்தது அப்படின்னா மேற்கொண்டு வரவும் விடாது, வளரவும் விடாது. ஓகே அப்ப இப்ப கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரா கூட இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல இருக்கிற ஹெர்பல்ஸ் எல்லாமே வந்து கிருமிகளை டெஸ்ட்ராய் பண்றதுதான். அதே மாதிரி ஒயிட்னிங் வந்து சில பேருக்கு அதிகமா வெள்ளப்படும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுதான். ஆமா, அதிகமா வந்து வெள்ளப்படுதல் இருந்தது அப்படின்னா அவங்க கூட இந்த பேடை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா ரெடியூஸ் ஆகும். நீங்க இதை கண்ணால நீங்க பார்க்கலாம். யூஸ் பண்ணதான் உங்களுக்கு சேஞ்சஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லி கண்டிப்பா. ஆமா லாஸ்ட் டைம் உங்க கான்டாக்ட் பண்ணி தான் என்கிட்ட பேட் வாங்கினாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துளசி பவுடர் என்ன செய்யும் அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸா இருந்தா இது பேலன்ஸ் பண்ணும். எவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஹார்மோன் இல்லையே சிஸ்டர். அதான் இப்போ இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணாலே நமக்கு டேப்லெட் போய் சாப்பிடணும்னு அவசியமே இல்லையா. ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணும் ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம யூட்ரஸ்லயும் சரி ஓவரிஸ்லயும் சரி கட்டிகள் எதுவுமே வராம ப்ரொடெக்ட் பண்ணும். இப்ப பிசிஓடி பிசிஓஎஸ் எல்லாமே இது கண்ட்ரோல். ஆமா, இது கண்ட்ரோல் இருக்கிறது. எதுவுமே நம்ம யூஸ் பண்ணும்போது வரவே வராது. இன்கேஸ் இருந்தது அப்படின்னா ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க, சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்குது. நெக்ஸ்ட் சோத்து கற்றாழை பவுடர் நான் யூஸ் பண்றேன். சோத்து கற்றாழை பாத்தீங்க அப்படின்னா
அந்த டைம்ல நமக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கும் பாடி. ஆமா. இது நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பாடி வந்து ஹீட் ஆகாம கூலா இருக்கும். இன்னொன்னு வந்து irregular இருக்கிற பீரியட் வந்து ரெகுலர் பண்ணும். சில பேருக்கு குழந்தையே இல்ல அப்படின்ற பிரச்சனை இல்ல. சோ பல பிரச்சனைகளை வந்து இந்த ஹெர்பல்ஸ் அப்படின்றது நமக்கு கிளியர் பண்ணிட்டு வருது. லாஸ்ட் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணேன். லாஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் கிட்ட என்னோட பேட் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேடம் என்னுடைய ஒரு பிளாஸ்டிக் பேடை காமிச்சு சொன்னாங்க, இது வந்து ஓபன் பண்ணா ஸ்மெல்லா இருக்கு, ஆனா உங்க பேடு வந்து ஸ்மெல் இல்ல அப்படின்னு நெகட்டிவா பேசினாங்க. எனக்கு ஹர்ட்டா இருந்தாலுமே அவங்களுடைய நெகட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ் கிடைச்சது. சோ நம்ம பேட்லயே நம்ம ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ண கூடாது. சோ அப்படி யூஸ் பண்ணதுதான் இந்த கஸ்தூரி மஞ்சள். ஆமா, லாஸ்ட் டைம் இது நீங்க ஆட் பண்ணல. ஆமா பண்ணல. ஹெர்பல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து வாசனையா இருக்கும். அதுலயே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா நம்ம கஸ்தூரி மஞ்சளை சொல்லலாம். சோ அது ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் கண்டிப்பா. இப்ப நாலுமே வந்து ஒரு கிருமி அழிக்கக்கூடிய பொருள் தான் நம்ம சேர்த்திருக்கோம். அந்த இடத்துல கிருமி இல்ல அப்படின்னா அடுத்தடுத்து எந்த பிரச்சனைக்குமே நமக்கு வந்துட்டு வேலை இல்லை. ஓகேங்களா? சோ எளிமையா செய்யக்கூடிய இந்த ஹெர்பலை வீட்ல இருந்து யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். இது செய்யறதுக்கு பெரிய பெரிய மிஷினரி எல்லாம் தேவையே இல்லை மேடம். ஒரு சிம்பிளா ஒரு 3500 rupeesல செகண்ட் ஹேண்ட் தையல் மிஷின் வாங்கினாலே போதும். நீங்க விங்ஸ் வச்ச டைப்ல கூட நீங்க பண்ணலாம். எது இப்ப நீங்க இது பாரு பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி கூட இந்த மாதிரி கூட நான் சொல்ல, இது வந்து என்னோட டிசைன் மேடம். இந்த மாதிரி டிசைன் நிறைய பேரு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போன ஸ்டூடெண்ட். சோ அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எவ்வளவு நல்லா இருக்கு கேக்குறதுக்கு இல்லையா? நல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த பேடை நம்ம யூஸ் பண்ண இது வந்து பார்த்த உடனே அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி தோணும். டெஃபினட்டா இல்ல. இது வந்து ஒரு மெஷர்மெண்ட்ல நான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே. இது இப்ப இந்த பேட்ல இப்படி வச்சுட்டு இப்படி இந்த பக்கம் ஆமா இப்படி வச்சுட்டு நீங்க வந்து இந்த பட்டனை வந்து நீங்க வந்து லாக். இதுல வந்து அந்த க்ளூ கன் அது மாதிரி எதுவுமே கிடையாது. சில பேர் வந்து இது மூவ் ஆகும் அப்படிங்கறலாம் ப்ராப்ளம் இருக்கு. மேம் கிரிப்பா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணிட்டு பாருங்க. யூஸ் பண்ணவங்க தயவு செய்து யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து யாராவது இந்த பேட் வாங்கினவங்க இருந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க. இந்த பேட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகவே ஆகாது. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் எதுவுமே யூஸ் பண்ணலையே, பட்டன் தானே யூஸ் பண்றேன். உங்களுக்கு கிரிப்பா இருக்கும். நீங்க எந்த ஆக்டிவிட்டி வேணா பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம். அவ்வளவு கிரிப்பா இருக்கும். நான் கான்பிடென்ட்டா அடிச்சு சொல்லுவேன். இது அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கும் உங்களுக்கு. ஓகே. நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இது நல்லா இருக்கு. இவங்க கிட்ட ஒரு கொஞ்ச நாள் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, நான் செஞ்சேன்னு எனக்கு அனுப்புறாங்க. அது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாத்துக்கோங்க. இது பாத்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் பேட். ஓகேங்களா? இந்த மீடியம் சைஸ் பேடுக்குரிய விங்ஸ் தான் இது. எக்ஸல், பேண்டிலைனர் பிளஸ் அல்ட்ரா லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் நிறைய இருக்கு. எல்லாத்துக்குமே சேம் விங்ஸ் கிடையவே கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல இருக்கும். கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு புரியும். சோ எதுக்காக வந்து இந்த மாதிரி டைமென்ஷன் வந்து நம்ம வேரியேஷன்ல நம்ம வைக்கிறோம் அப்படின்றது நமக்கு அது புரியும். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா 40-45 ml அப்சார்ப்ஷன் இருக்குது. எந்த ஒரு லேயர் எந்த ஒரு பேடா இருந்தாலும் சரிதான் 4 மணி நேரத்துக்கு மேல தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. இது நல்ல ஹெர்பல் குவான்டிட்டியா இருந்தாலும் 4 மணி நேரம் கண்டிப்பா. ஏன்னா அதுக்குள்ள நம்ம ரத்தத்துல அந்த கிருமி இருக்கதானே மேடம் செய்யுது. அத வந்து நம்ம மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண நம்ம ஸ்கின்ல டச் ஆகும். இப்போ வந்து தூங்கி எந்திரிச்சு காலையில பார்த்தா வேற ஒரு டிசீஸ் நம்ம காதுல வாங்குறோம் இல்லையா? அப்போ ஃபியூச்சர்ல வேற மாதிரி டிசீஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. தயவு செய்து எந்த பேடா இருந்தாலும் சரிதான் நீங்க வந்து 4 மணி நேரத்துக்கு மேல தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம இந்த பிளாஸ்டிக் கெமிக்கல் பேடு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இன்னும் வந்து அதனால அவங்க உணர முடியல. எப்படின்னா இப்போ ஏன் அப்படின்னா அந்த நம்ம பீரியட் டைம்ல இதை யூஸ் பண்றோம், இதுக்குள்ள இவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு, அது உள்ள போகுது அப்படின்றோம். அந்த உள்ள போறது என்ன மாதிரியான பொருளா அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியல இல்லையா? இப்போ நீங்க அதை வந்து ஒரு நச்சு புகை மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த நச்சு புகை நான் இப்ப பெரிய டைம்ல பிளாஸ்டிக் பேட் யூஸ் பண்றேன். அந்த நச்சு புகை வந்து என்னோட உடம்புக்குள்ள போகுது. எனக்கு அது அந்த லேயர் போக போக எனக்கு என்ன வருது? பயம்தான் வருது. என் உடம்புக்குள்ள போகுதே அப்படின்ற ஒரு பயம் தான் வருது. இதுவே அந்த இடத்துல என் பொண்ணை வச்சு நான் பார்க்கும்போது என் கண்ணு மூடிட்டு நான் யோசிக்கிறேன், எனக்கு தடுக்கணும்ன்ற ஒரு விழிப்புணர்வு தான் வருது. ஐயோ என் பொண்ணை எப்படியாவது நான் அதுல இருந்து காப்பாற்றணும், அதுல இருந்து தடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது. அந்த விழிப்புணர்வு வரணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம தடுக்கதான் செய்வோம் இல்லையா? அப்ப அந்த விழிப்புணர்வு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் மேடம். அவசியம் இல்லை. நீங்க சொல்லி
கொடுத்துருவீங்க, நாங்க வீட்ல கண்டிப்பா மேடம் நான் வந்து அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும். அதான் மேடம் நீங்க என்கிட்ட வாங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்பவும் இல்லை, இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸ், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயும் சரி, என்கிட்ட வாங்கணும்னு நான் சொல்லவே இல்லை மேம். தயவு செய்து கத்துக்கோங்க. ஒரு நல்ல விஷயம், உங்க வாரிசு நல்லா இருக்கும், அதுக்கு அடுத்த வாரிசு நல்லா இருக்கும், அடுத்தடுத்த தலைமுறையினர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நான் பிள்ளையார் சொல்லி போட்டேன்னா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். நான் இல்லையேனாலும் என் பேரை சொல்றாங்க. நம்மளுக்கு வெளியில கிடைக்கிற நாப்கின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 ரூபாய்ல இருந்து கிடைக்குது. ஆமா, இது நம்ம செய்யறது வந்து அதை விட ஜாஸ்தி ஆகுமா? சொல்லுங்களேன். இப்போ நீங்க வெளியில வாங்குற பேடு 30 ரூபாய் 40 ரூபாய்னாலும் நீங்க செய்யற அளவு, ஒரு பேடோட செய்யற அளவு நீங்க சொல்றதை விட கம்மியா தான் இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் எல்லாரும் இத கத்துக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு பாடி ஷேப்க்கு ஏத்த மாதிரி ஃப்ளோ நீங்க சொல்றீங்கல்ல பாடி ஷேப்னு. இப்போ எக்ஸ்எல் இருக்கு, டபுள் எக்ஸ்எல் இருக்கு, மெட்டர்னிட்டிக்கு தனியா இருக்கு, டெலிவரிக்கு தனியா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட அது மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இருக்குது. 7 சைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல 3 சைஸ் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். இப்போ 7 சைஸ் டபுள் எக்ஸ்எல், எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஆமா, இது வந்து பேண்டி லைனர். டெய்லி பேண்டி லைனர். ஆமா, இது டெய்லி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா லாஸ்ட் டேல நமக்கு லைட்டா படும்போது அந்த டைம்ல கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேண்டி லைனர் இதே மாதிரி தான் விங்ஸ் வச்ச டைப்ல உங்களுக்கு இருக்குதுங்க. மக்களே இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க பீரியட்ஸ் டைம்ல மட்டும்தான் இல்ல லாஸ்ட் டேல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஆஃபீஸ் கோயிங்கா இருக்கீங்க, எமர்ஜென்சி அங்கங்க பாத்ரூம் போக வேண்டிய பர்சனா இருக்கீங்க, இப்ப என்ன மாதிரி யூடியூபரா இருக்கீங்க, வெளியில அடிக்கடி போறீங்கன்னா அப்பப்ப டெய்லி பேண்டி லைனர் யூஸ் பண்ணுங்க. அது நம்மள ரொம்ப ப்ரிகாஷன் பண்ணுது. நான் இப்ப ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் இது உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இப்ப எமர்ஜென்சி பாத்ரூம் வரும் அப்படின்லாம் ஃபீல் ஆகும்ல, அதெல்லாம் வராது. இது வச்சா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவங்க கூட இதை நீங்க டெய்லி ரெகுலரா நீங்க வைக்கணும். ஆனா அந்த ஹீட் எல்லாம் ஆகாது. இது கூலா இருக்கும். எப்படி ஹீட் ஆகும்? கண்டிப்பா இருக்கவே இருக்காது. சோ இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ரெடியூஸ் ஆகும். தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணதான் மேம் ரிசல்ட் இருக்கும். ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் ரிசல்ட் இல்லையே அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? தொடர்ந்து ஒரு வருஷம் ட்ரை கண்டிப்பா. இது மீடியம் சைஸ் பேட். இது வந்து இப்ப வந்து குட்டி பசங்க எல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்சு ஏஜ் அட்டெண்ட் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி பசங்க இதை யூஸ் பண்ற பேட். எக்ஸல் யூஸ் பண்றவங்களே இதை ஒரு 3rd டே 4th டேல கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிப்பா, இது மீடியம் சைஸ் பேக். ஓகே, அடுத்து வந்து எக்ஸல் சைஸ் பேக். இது பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற பர்சன் வந்து யூஸ் பண்றது. இது வந்து எக்ஸல். இது வந்து எக்ஸல். நம்ம கிட்ட வந்து 2 மாடல், ஒன்னு வந்து விங்ஸ், இன்னொன்னு வந்து விங்ஸ் இல்லாம. 2 மாடல் தான், பட் 7 சைஸ். அக்கா இப்ப விங்ஸ் வச்சதுன்னா இந்த பட்டன் போட்டுடலாம், விங்ஸ் இல்லாததுன்னா எப்படி? இப்படிதான் இருக்கும். விங்ஸ் இல்லைன்னா இதை அப்படியே ஹைட் பண்ணா எப்படி இருக்குமோ அவ்வளவுதான். அது ஒட்டுமா? பேண்ட் பின்னால வந்து நான் ஸ்டிக்கர் ஒட்டிடுவேன். ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க, அது ஒண்ணும் நம்மளுக்கு எதுவும் பெருசா ஆகாது. என்னன்னா இந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது, கம்ஃபர்டபுளா இருக்காது. என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கிரிப்பா இருக்கும், அது வந்து கொஞ்சம் வந்து மூவ் ஆயிடும். அக்கா இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்க. இல்ல நான் வந்து ஐயோ நீங்க வந்து காசு குடுக்குறீங்க, எனக்கு பேடுக்கு காசு வந்தா போதும் நான் நினைக்கவே இல்லை. எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாம் தெரியணும். என்கிட்ட மட்டும் வாங்குறவங்க கிடையாது, வெளியில எவ்வளவு பேர் வாங்குவீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரியணும் இல்லையா? சோ தெரியாம வாங்கிட்டேனே, அடுத்து வந்து இத பாக்குறவங்க வாங்காம இருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். இப்போ நீங்க ஸ்டிக்கர் வச்சீங்கன்னா சில பேர் வந்து சிங்கிளா மட்டும் வைப்பாங்க மேடம். அது வச்சீங்க அப்படின்னா இது காட்டன், நம்ம வந்து இங்க பிரஷர் கொடுக்க இந்த இடத்துல சுருக்கம் வந்துரும். ஓகேவா? இப்ப இது அப்படிங்கும்போது உங்களுக்கு சுருக்கம் கொடுக்காது, பின்னாடி ஃபுல்லா உங்களுக்கு லாக் ஆயிடும், நல்லா கிரிப்பா நிக்கும். சோ இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரிங்கேஜும் வராது. அதுக்காக தான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இந்த ஹெர்பல் பேட்ல நீங்க வேற விங்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்டிக்கர் வச்சுதான் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா ஸ்டிக்கர் வைக்கிற எல்லா பேடுமே மூவ் ஆகும். விங்ஸா இருந்தாலுமே மூவ் ஆகும். பட்டன் வைக்கிறது கண்டிப்பா மூவ் ஆகவே ஆகாது. நான் வச்சதுனால நான் இதை வந்து ஹைலைட் பண்ணி நான் சொல்லவே எங்க வேணா வாங்கிக்கோங்க. இல்ல வெளியில எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. சோ இது கேத்ரி ப்ராடக்ட் எங்கிட்ட தான் கிடைக்கும். சோ வேற யாராவது இது மாதிரி நீங்க வாங்குனீங்கன்னா அது எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரிங்களா? சோ எக்ஸ்ட்ரா லார்ஜ், இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ். உங்களுக்கு பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான். சைஸஸ் ஆன வேரியேஷன், சைஸஸ் அதெல்லாம் வேரியேஷன் தான். அதுக்கு தான் நான் அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாதான் தெரியும். எக்ஸ்ட்ரா லார்ஜ் வாங்குறவங்களுக்கு தெரியும் சோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் ஹைட்டா இருப்பாங்க, ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்துட்டு ஓகேவா இருக்கும். அடுத்து வந்து அல்ட்ரா லார்ஜ். அல்ட்ரா லார்ஜ் டெலிவரி ஆனவங்க யூஸ் பண்ணலாம். இல்ல டெலிவரி ஆனவங்க கிடையாது. அல்ட்ரா லார்ஜ் என்ன மாதிரி அப்படின்னா நமக்கு பிசிஓடி ஃபைப்ராய்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃப்ளோ ஹெவியா இருக்கும். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேட் மாத்திர மாதிரி இருக்கும், ஹெர்பல் பேடே மாத்திர மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி பர்சன் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஒண்ணு மெனோபாஸ் டைம்ல ஹெவியா போகும் பாத்தீங்களா, அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஹெவி ஃப்ளோ இருக்கிறவங்க இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் அல்ட்ரா லார்ஜ் யூஸ் பண்ணலாம். இது தவிர நம்ம கிட்ட மெட்டர்னிட்டி பேடும் இருக்குது. மெட்டர்னிட்டி பேடு 2 சைஸ் இருக்குது. சரிங்களா? சோ இது எல்லாமே நான் வீட்டுல தாங்க பண்றேன், தையல் மிஷின் வச்சுதாங்க பண்றேன். ஹேண்ட்மேட் தான், எந்த பெரிய மிஷினும் கிடையவே கிடையாது. நீங்க எனக்கு அதை ஷோ பண்றீங்களா?
எப்படி ஸ்டிச் பண்றதுன்னா ஆமா மிஷின்லாம் காட்டுறீங்களா? வாங்க காட்டுறேன். இவங்க மிஷின்ல எப்படி தைக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தாக்கா கிளாஸ்ல எடுக்கிறவங்களுக்கு எவ்வளவு அழகா தெளிவா இது போட்டு வச்சிருக்காங்க. அது பிளாஸ்டிக் நாப்கின், இட்சிங் இருக்கும், ரேஷஸ் இருக்கும், இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. இது உங்களோடதா? இது ஹெர்பல் நாப்கின்ஸ். ஓகே. சரி, நீங்க எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க காட்டுங்க சிஸ்டர். இந்த உஷா டெய்லர் மிஷின் இதுவா? ஆமா, இந்த மிஷினை வச்சுதான் நான் சாதாரண பண்றது. மிஷின். ஓகே. ரொம்ப வந்து சிம்பிளா இருக்கும் இந்த மிஷின். இது சாதாரண ஒரு ஹோம் மேக்கர். ஆனா நீங்க இது ஒரு பிசினஸா எடுத்து கண்டிப்பா. ஆனா இது பிசினஸ் தாண்டி ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி ஆயிடுச்சுல. அதாவது பிசினஸ்ன்றது ரெண்டாவது. எனக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. அவ்வளோ வந்து நான் வந்து பேசும்போது கிளாஸ்க்கு சொல்லும் போது 2 hours கிளாஸ், அதையும் தாண்டி கிளாஸ் போயிட்டு இருக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு இதுல. அதனால வந்து என்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லிடுவேன். ஏதோ ஹைட் அண்ட் சீக்கே கிடையாது. அது நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த லாஸ்ட் வீடியோவோட லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்றேன், இல்ல பின் பண்ணி கொடுக்குறேன், பாருங்க. எவ்வளவு பேர் 124 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, நான் இதை அட்டென்ட் பண்ணேன், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. வாவ். இந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பேட்ஸ் தயார் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 25 பேக் ரெடி பண்ணுவேன். 25 பேக்? நான் மட்டும் பண்றது கிடையாது, எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்க. நம்ம கிளாஸ்க்கு வந்தவங்களே பண்ணுவாங்க. ஓஹோ. இப்போ அவங்க வந்து சாலிகிராமம்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ வந்து என்கிட்ட மெட்டீரியல் வாங்கிட்டு போயிட்டு, சோ அவங்க ரெடி பண்ண உடனே மறுபடியும் என்கிட்ட வந்து கொடுத்து மறுபடியும் வாங்கிட்டு போய், உண்மையிலேயே அந்த சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. உண்மையிலேயே பாராட்டணும். ஓகே. இப்ப இந்த மாதிரி ஒன்னொன்னா பண்ண வேண்டியதுதான் இல்லையா? அவ்வளவுதான். ஓகே. இப்போ இது வந்து சைட்ஸ்ல கட் பண்ணி இத வந்து நீங்க வந்து சைடுல வந்து இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணிடுவேன், கட் பண்ணிடுவேன். ஓகே, அவ்வளவுதான். அப்ப ஆனா இது வந்து அதுக்கப்புறம் யூஸ் ஆகாது, வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. எந்தது இந்த கிளாத்? இல்ல, அவ்வளவுதான், வேஸ்ட் தான். அவ்வளவுதான். இப்ப இந்த மெஷர்மென்ட் எவ்வளவு வைக்கணும், எவ்வளவு ஸ்பஞ்ச் வைக்கணும், எவ்வளவு பஞ்சு வைக்கணும், எல்லாமே இருக்கு. மேம் கிளாஸ்க்குன்னு வந்தாங்கன்னு நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம கிட்ட எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. இதுக்கப்புறம் கூட உங்களுக்கு டவுட்டா எனக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் கிளாஸ்ல இருக்கும்போது போன் அட்டன் பண்ண மாட்டேன். சோ டெஃபினட்டா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, உங்க மெசேஜ் நான் எப்ப பாக்குறேனோ அப்ப நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். 1 மாசம் 2 மாசம் இல்ல மேம், 1 வருஷம் ஆனாலும் சரிதான். இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போறாங்க மேம், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, போன உடனே நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. அடுத்தடுத்து அவங்கனால வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ண முடியல. சோ அவங்க வந்து பிரேக் எடுக்கிறாங்க. பிரேக் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் வந்துட்டு அதை செய்யும் போது நிறைய டவுட்ஸ் வரும். அவங்க பிராக்டிகலா பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வருது அவங்களுக்கு. அதுக்கப்புறமா அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, டவுட்ஸ் வந்தது அப்படின்னா யோசிக்கவே வேணாம், எப்பனாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். என்ன டவுட்ஸா இருந்தாலும் சரிதான். ஓகே. இப்போ அந்த கோர்ஸுக்கான பிரைஸா என்னன்னு சொல்லிடுங்க. அதே இந்த நாப்கின்கான ரேட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. நாப்கின்கான ரேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, பேண்டி லைனர் 145. ஓகே. மீடியம் 165. ஓகே. எக்ஸ்எல் 185. எக்ஸ்ட்ரா லார்ஜ் 235. அல்ட்ரா லார்ஜ் 285. இதுல எத்தனை பீஸ் இருக்கும்? 7 பீஸ். ஒரு மந்த் சைக்கிளுக்கு இது போதுமானது. இப்போ நீங்க வந்துட்டு சில பேருக்கு வந்து ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும், இந்த காட்டன் தாங்கல, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸஸா வைங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வைப்பேன். அந்த கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க? என்னால முடியும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு செஞ்சுட்டு போறதுல தப்பே இல்லையா? சோ இப்போ எனக்கு ஃப்ளோ கம்மியா இருக்கு, இன்னும் எனக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுங்கன்னா நான் அதே மாதிரி காட்டன் லெஸ் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் ஏத்த மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். ஓகேங்களா? இப்போ இந்த கோர்ஸ் நான் கத்துக்கணும் அப்படின்னா எப்படி கத்துக்கு? டைரக்டா தான் வரணுமா? ஆன்லைன் கிளாஸும் வரலாம், ஆஃப்லைன் கிளாஸும் வரலாம் மேம். மேம் நீங்க நினைக்கிற மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நிறைய ஏமாத்து வேலை நடக்குது அப்படி இல்ல, நீங்க யோசிக்காதீங்க. சிங்கிள் பர்சனுக்கு தான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே. அந்த ஜூம் மீட்டிங்ல 10 பேர் 20 பேர் இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. 10 பேர் ஒரு நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன எறும்பா தெரியும். யாரு கவனிச்சா யாருக்கு புரிஞ்சது நமக்கு தெரியவே தெரியாது. நாம பட்ட வந்து கத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். சோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் 2 மணி நேரம் உங்களுக்கு தனியா தான் கிளாஸ் கண்டிப்பா. அப்ப எவ்வளவு சார்ஜ் அதிகமா பண்ணுவீங்களா? இல்ல, எல்லாத்துக்குமே ஆஃப்லைனும் ஆன்லைன் எல்லாத்துக்குமே சேம் தான். சார்ஜஸ் எல்லாம் அதிகமாவே இல்ல மேம். நம்ம வந்து நாம மட்டும் யூஸ் பண்றது இல்ல, உங்க வாரிசு அடுத்தடுத்த தலைமுறையினர் யூஸ் பண்றாங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்றதுல தப்பே இல்ல. வெட்டி செலவு பாத்தீங்கன்னா ஹோட்டல் போறோம், பீச் போறோம், பார்க் போறோம், தியேட்டர் போறோம், எவ்வளவு செலவு பண்றோம். உங்க ஆரோக்கியத்துக்காக, உங்க குடும்ப நலனுக்காக நீங்க இதுல செய்யறதுல தப்பே இல்ல. ஓகே. இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க சிஸ்டர்? மேம் இதுக்கு சார்ஜ் பாத்தீங்கன்னா கிளாஸ் 2 கிளாஸுக்குமே வந்து உங்களுக்கு 3000 rupees சார்ஜ். 3000. ஆமா. இது கிளாஸ்க்கு வர எல்லாருக்குமே இன்னைக்கு காலையில கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போறீங்க, ஈவினிங் உங்க கையில ஒரு பேட், அழகான பேட் நீங்க செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமா. என்ன இதெல்லாம் இருக்குது சொல்றேன் நான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸ்க்கு வர எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். இது அண்டர் பேட். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் காட்டன், ஹெர்பல் பவுடர்,
அது கவர் பண்றதுக்கு கிளாத் பருத்தி துணி. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா விங்ஸ் செட் பண்றதுக்கான மாடல். நிறைய கிளாஸ்க்கு வந்தவங்க எல்லாமே இது எங்கனால வாங்க முடியலக்கா, இதையும் நீங்க கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னாங்க. அதனாலதான் நான் இந்த வீடியோல இதையும் கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். இதுவும் இந்த பட்டனும் இந்த இதுவும் இதோட செட் சைடுல அட்டாச் பண்ணுங்க. ஆமா ஆமா. ஸோ இது இப்போ இதெல்லாமே நான் கொடுத்துட்டேன். காலையில நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்களா, வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் நான் சொல்லி கொடுத்ததை நீங்க ஒரு தடவை பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கலாம். ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சேர்த்தே 3000. ஆமா 3000 தான். 2 ஹவர்ஸ்க்கு மேலேயும் இருக்கும் கிளாஸ். சர்டிபிகேஷன் எங்களுக்கு கொடுப்பீங்களா? சர்டிபிகேஷன் அப்படின்றது என் சைட்ல இருந்து ஒண்ணு எனக்கு கத்துக்கிட்டதான் நான் 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரீயா சொல்லி கொடுக்காம அதுக்கு ஒரு சார்ஜ், அவ்வளவுதானே தவிர சர்டிபிகேஷன் நான் தனியா கொடுக்க மாட்டேன். அது கொடுத்தா கூட ஒரு வேல்யூ இல்ல. நீங்க ஜஸ்ட் வந்து தொடச்சு போட்டு போகலாம், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே இல்ல. இதை நீங்க கத்துக்கிட்டு பிசினஸா பண்றீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு சர்டிபிகேட் யூஸ் ஆகும். அந்த சர்டிபிகேட் தான் பெனிஃபிட். ஓகே, அது எப்படி வாங்குறது என்னெல்லாம் ஐடியா எல்லாமே நான் கிளாஸ்ல சொல்லிருவேன். A to Z அதான் சொல்லியா. நீங்க ஒரு தடவை கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க ஜிஎஸ்டிசிஸ். கண்டிப்பா. சோ அப்பதான் வந்து இன்னும் வந்து நிறைய பேருக்கு நீங்க வந்து அத பத்தி கிளியரா சொல்ல முடியும். ஓகே, இப்போ நீங்க இதெல்லாம் பண்றீங்களா? இதுக்கான அந்த MSME சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். அது வாங்கியிருக்கு. நான் லாஸ்ட் வீடியோல நம்ம காமிச்சிருக்கீங்க. இப்போ 2 லட்சம் ஆமா ஆமா கரெக்ட் தான். என்கிட்ட வந்து MSME சர்டிபிகேட்டும் இருக்குது. நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணனால தான் இந்த பிசினஸ் கத்துக்கிட்டேன். எனக்கு MSME வாங்கணும்னா நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க. சொல்லி கொடுப்பேன். என்ன பண்ண அதுதான் சொன்னேன் இல்லையா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க மட்டும் வந்தா போதும். சொல்லி கொடுத்துட்டு நீங்க போய் முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தா அதுக்கப்புறம் பயிற்சி, அதுக்கப்புறம் உங்களுடைய உழைப்பு. இவ்வளவுதான். ஓகே, இது இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காங்க அக்கா. இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம அதை எரிச்சு காமிச்சிருப்போம், தண்ணி ஊத்தி இது பண்ணி காமிச்சிருப்போம். ஏன் நம்ம இதுல காட்டலன்னா நீங்க அந்த வீடியோவும் போய் பார்க்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா அப்பதான் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்லயும் போய் பாப்பீங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் டெய்லி பேண்டி லைனரா அக்கா கிட்ட நான் வாங்கவே இல்லைங்க. சீரியஸா சொல்றேன். அக்கா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் செஞ்சேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மாசத்துக்கு ஒரு பேட் எனக்கு வந்துடுது என் வீட்டு அட்ரஸுக்கு. அப்புறம் பார்த்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. இப்ப நான் இப்ப சேலம் போறேன், கோயம்புத்தூர்லாம் போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது, ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது லேடிஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எமர்ஜென்சியா பாத்ரூம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் முன்ன ஃபீல் பண்ணியிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். பட் இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல அது காரணம் வந்து டெய்லி பேண்டி லைனர். ஃபாரின்ல எல்லாம் டெய்லி பேண்டி லைனர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம தான் வந்து பீரியட்ஸ் டைம்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நான் இப்ப ரெகுலரா யூஸ் பண்றேன். நார்மல் ஷூட் போனா கூட நான் வீட்டுக்கு வந்து தான் பாத்ரூம் போவேன். அது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. நம்மளுக்கு அந்த கிட்னி வந்து ப்ளோட்டிங் ஆகுற அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்காது. நல்லா இருக்கும். இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காக்கா. உங்ககிட்ட இருந்து செஞ்சு எனக்கு ஒருத்தவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒரு மாசம் எனக்கு அனுப்புறாங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. கண்டிப்பா. ஏன்னா உங்களாலதான் கத்துக்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோ இது எப்படி எரிச்சா என்ன ஆகும், அதுக்குள்ள தண்ணி ஊத்தினா எவ்வளவு இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஃபுல் வீடியோ லிங்க் நான் ஆல்ரெடி போட்ட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், இல்ல பின் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. வீட்டுல சும்மா இருக்காதீங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கேன்சர் வராத ஒரு உலகத்தை ஏற்படுத்தணுங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவு. அது மட்டும் இல்ல, அடுத்த சந்ததிகள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நாம அதுக்கான முயற்சியை எடுத்துதான் ஆகணும். பிகாஸ் அம்மாக்கு கேன்சர் இருந்தது எங்க வீட்டுல, எங்க பாட்டிக்கு கேன்சர் இருந்துச்சு. அப்பெல்லாம் அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க நாப்கினும் ஒரு காரணம்ன்ட்டு. அப்பெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க தெரியல. இப்ப யூடியூப் வந்ததுனுடைய பலனா பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். தயவு செஞ்சு இது ஒரு 100 rupeesன்னா கூட தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு ரொம்ப நல்லது. கேன்சர் இல்லாத உலகத்தை நம்ம உருவாக்குவோம். ஓகே ஜெயஸ்ரீ மேம். இதே மாதிரி எல்லாருக்கும் நிறைய சர்வீஸ் பண்ணணும். கண்டிப்பா. நல்ல A to Z இது வரைக்கும் புதுசா ஒரு நாலேஜ் வந்தாலும் சொல்லி கொடுக்குறீங்களா? அதே மாதிரி சர்வீஸ்ன்றது இதுக்காக மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே எனக்கு வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு. சோ நீங்க சர்வீஸ் எப்ப வந்து கேட்டாலும் என் சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்க நான் இப்ப கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சொல்லி தர மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நான் அடுத்தடுத்து சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க அந்த பழைய வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்துட்டு நீங்க எனக்கு சொல்லுங்களேன். இப்ப ஆல்ரெடி வந்து இவங்க கிளாஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களோட ஃபீட்பேக் 55 years அந்த மாதிரி ஜென்ஸ் எல்லாம் கத்துக்கிட்ட வீடியோஸ் எல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம், ஷூட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நெக்ஸ்ட் அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க. வணக்கம், என் பேர் டாக்டர் சங்கரி தேவி. நான் வந்து கீதா மேடம் கிட்ட ஹெர்பல் சானிட்டரி நாப்கின்ஸ் எப்படி செய்யணும் அப்படின்ற கிளாஸை அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அவங்க ரொம்ப நிதானமாகவும் தெளிவாக பொறுமையாக வந்து இந்த ஹெர்பல் சானிட்டரி நாப்கின்ஸை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் அதனுடைய நன்மைகளை பற்றி எனக்கு வந்து நிறைய விளக்கியிருந்தாங்க. ஸோ அவங்க மூலயமா வந்து நான் இன்னைக்கு அதை கற்றுக்கிட்டு இறகு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பிராண்ட் நேமில் ஒரு சானிட்டரி நாப்கின்ஸை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணியிருக்கோம்.
இதன் மூலம் பல பெண்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நாப்கின்ஸை வந்து எப்படி தயாரிக்கணுன்ற கிளாஸஸுமே வந்து நானுமே வந்து மேம் கிட்ட இருந்து பெற்ற அந்த நாலேஜ் மூலயமா மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் மேடம்க்கு தான் முதல்ல வந்து தேங்க்யூ சொல்லணும். ஐ கன்வே மை கிராட்டிடியூட் டு கீதா மேம். ஆல் த வெரி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வந்து ஸ்ரீதேவி ராஜாராம். நான் சென்னை சாலிகிராமத்துலேருந்து பேசுகிறேன். 2022 ஆகஸ்ட் எண்டில் வந்து ஹெர்பல் சானிடரி நாப்கின் மேக்கிங் கிளாஸஸ் வந்து கீதா மேம் வந்து நான் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கிளாஸஸ் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு தான் நான் அவங்கக்கிட்ட கிளாஸஸ் கற்றுக்கிட்டேன். அவங்க கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் லிஸ்ட்டு, டெஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு எல்லா டீட்டெயிலுமே அவங்க ஃபுல்லாக சொல்லி கொடுத்து இன்ன வரைக்கும் கான்டாக்ட்லேருந்து அவங்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லி கொடுக்குறது ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் புரிஞ்சுது. நாங்கள் வந்து வீட்டில் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு ஐடியாவில் இருந்து அதுக்கு வந்து உதவி செஞ்ச கீதா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து கிளாஸஸும் சொல்லி கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து நாப்கின் வந்து மேனுஃபேக்சரும் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ரீகான்ற பேரில். கொடுத்த கீதா மேம்க்கு தேங்க்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் விஜயா மோகன் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு ரொம்ப நாளாகவே ஏதாவது வீட்டிலேருந்து ஏதாவது செய்யணுன்ட்டு ஆசை. எதை செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யூடியூப்பில் கீதா மேடம் பற்றி பார்த்தேன். அவங்க நாப்கின் பிஸ்னஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்கள மீட் பண்ணி அவங்கள்டேருந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப கைண்டாக சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன டவுட்டுனாலும் அதையும் சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 3 மாதம் ஆச்சு. இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது. அதில் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா லேடிஸுமே வீட்டில் இருந்துட்டு அவங்க வேலை நேரம் போக மீதி நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கற்றுக்குங்க. அதுலேயும் இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லது. அதுதான் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கக்கூடிய வீடியோஸில் இதுவும் ஒன் ஆஃப் த வீடியோ. என்ன நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நல்லபடியாக கொண்டு போகணுன்றது என்னுடைய பெரிய ஆசை. கனிஷ்காலாம் ஏஜ் அட்டன் பண்ணாலும் இதுதான் நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு எங்களுக்கு டைம் கொடுத்து இதை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஜெயஸ்ரீ மேம். ஓகே, இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கு அது ப்ரெஸ்கிரைப் ஆகும். அதனால தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் போட்டு போங்க. நன்றி, வணக்கம், பாய். பாய் சொல்லுங்க. பாய்.